இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பு தேவண்ட பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் பல ஆயிரம் மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சீயோனிலிருந்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் நமது கிராஸ் டிவியின் மூலமாய் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்படி அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஒருவேளை ஜெப தேவையோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னால், ஆலோசனை தேவை என்று சொன்னால், ஸ்தோத்திரம், என்னோடு கூட என்னுடைய தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு கூட ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் கடந்து போகவில்லை என்று சொன்னால், எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்க நீங்கள் வரலாம். இந்த தேவனுடைய வார்த்தை முடிவில் ஆராதனுடைய நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை பார்த்து நீங்கள் ஸ்தோத்திரம் பங்கு பெற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி அழைக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, தேவன் நல்லவர். ஒரு புதிய மாதத்தை தேவன் நம்ம கரங்களை தந்திருக்கிறார். புதிய கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை இந்த அருமையான மாலை நேர தியானத்திற்காக உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக, அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். அருமையான பிள்ளைகள், அந்நாள் தேவ சமூகத்தில் ஒரு தேவைக்காக, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு குழந்தை அந்நாளுக்கு இல்லை. ஸ்தோத்திரம், எல்லாரும் வேதனைப்படுத்துகிறார்கள். உலகம் எப்படி தெரியுமா அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், உலகம் நம்ம வாழ்ந்திருந்தாலும் பேசும், தாழ்ந்திருந்தாலும் பேசு என்பதாக பொதுவாக சொல்லுகிறார்கள். நல்லா வாழ்ந்திருந்து அமேன் ஸ்தோத்திரம் மகிமையாய் வாழ்ந்தா உலகம் நம்ம பார்த்து சொல்ற வார்த்தை, இவனுக்கு வந்தது பாரு யோகம், அல்லது ஸ்தோத்திரம் இவனுக்கு பெருமை வந்துட்டு இப்படிதான் ஆடுறான் என்று சொல்லுகிறது உலகம். அதே நேரத்தில் ரொம்ப தாழ்மையோடு கூட ஒரு இல்லாத லெவலில் இருக்கும்போது இவனுக்கு நம்பிக்கையே இல்லை, இவன் என்ன பாவம் செய்தானோ என்று சொல்லுகிறது தான் உலகம். அமேன் ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள், அதே போலதான் அந்நாளுடைய வாழ்க்கையில வந்த வேதனையான சம்பவத்தினால அவன் குடும்பத்தின் நபர்கள் கூட அந்நாளை ஸ்தோத்திரம் வித்தியாசமான கோணத்தில் பார்த்தார்கள், பேசினார்கள். வெளியிருந்து அமேன் என்ன பிரச்சனை வந்தாலும் சில தாங்கிக்கலாம், ஆனால் குடும்பத்தில் இருந்து சில காரியம் வரும்போது அதை தாங்க முடியாது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஒருவேளை அந்நாளை போல இந்த நிகழ்ச்சியை வேதனையோடு பார்க்கிறீங்களா? ஸ்தோத்திரம், என்னை எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்க, எல்லாரும் என்னைய கவலைப்படுத்துறாங்க, எனக்கு விரோதமாகவே பேசுறாங்க, ஒரு அப்படிப்பட்ட சோர்வோடு கூட நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அன்பு சகோதரா, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அன்பு தம்பி, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அந்நாள் வேதனையோடு கூட ஆலயத்தில் வந்து கதறி அழுது ஜெபிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, நீங்க ஆலயத்தில் வந்து ஆராதிப்பது, ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது ஒரு நாளும் அது வீண் போகவே போகாது. அதற்கு அந்நாள் ஸ்தோத்திரம் நல்ல உதாரணம். ஆண்டவருக்கு மகிமை. நான் எப்போதும் இப்படி சொல்லுகிறேன், உங்க வேதனை உங்க கண்ணீர் வரும்போது ஒன்று செய்யுங்கள், ஸ்தோத்திரம், நேர ஆலயத்துக்கு போங்க, நெடும் முழங்கால நில்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது பாருங்களேன். ஆமென், பதில் வரும் என்று சொல்லுகிறேன். அந்நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. எல்லாரையும் வேதனைப்படுத்துறாங்களே, ஸ்தோத்திரம், கர்த்தர் பதிலை கொடுத்தார். அங்கே ஏலி சொன்ன வார்த்தை தான், அவர் ஸ்தோத்திரம் உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவார். பாருங்களேன், ஸ்தோத்திரம், என்ன விண்ணப்பம் அமை ஸ்தோத்திரம் செய்தாக அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம், அங்க சொல்றாரு 11வது வசனத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு
ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள். அவன் கர்த்தருக்கு அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவர்ட்ட விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. கவனமா சரியா கருத்தா ஜெபம் பண்றாங்க. அருமையான பிள்ளைகளே, ஜெபத்துல ஒன்று இன்னொன்று சொல்லுகிறேன், நம்ம ஜெபத்தை நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் தள்ளவே மாட்டார். ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிற அற்புதமான தேவனவர். ஸ்தோத்திரம். கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பைபிள் அழகா கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். கருத்துள்ள ஜெபம் நிச்சயமா அநேக ஆசீர்வாதங்களை தரும். இந்த ஜெபத்தை பாருங்க, அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் போகும்போது அமேன் ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப விண்ணப்பமா கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சிறுமையை பாருங்கப்பா. ஸ்தோத்திரம். அவன் யாபேசும் இப்படிதான் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை துக்கத்தின் பிள்ளைன்னு சொல்றாங்க, என் துக்கத்தை மாற்றுங்கப்பா, என் சிறுமையை மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திர. சிறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சிறுமைக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். மறந்துடாத. ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள். ஸ்தோத்திரம். அன்னாளின் சிறுமையை மாற்றினவர். நான் சொன்னேன் அல்லவா, யாபேசுடைய சிறுமையை மாற்றினவர். அன்னாள் ஜெபிக்கிறாங்க, என் சிறுமையை நீர் பார்த்து. என்ன சிறுமை? எனக்கு ஒரு குழந்தை இல்லை, அந்த குழந்தை வேண்டும் என்று அமேன் ஸ்தோத்திரம் அதிகாரமாய் தேவ சமூகத்தில் அமேன் தாழ்மையோடு கூட அமேன் சிறுமையை ஆண்டவர்கிட்ட சொல்லி அன்னாள் ஜெபிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாருங்க, உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைக்கணும். ஆண்டவரே, நீங்க என்னை மறந்துடக்கூடாது. அன்னாளுக்கும் நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும். ஒருவேளை இந்த ஆள்கிட்ட போனா இவர் செய்வாரு, இவர்கிட்ட போனா இது கிடைக்கும், இவரை நம்புனா இதை செய்வாருன்னு ஒருவேளை எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து தூர வச்சுட்டு, ஆண்டவரே என்னை நினைத்து அருளுங்கப்பா. ஸ்தோத்திரம். நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தரால நினைக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் படுகிற கூக்குரல், அவர்கள் படுகிற நிந்தை, அவர்கள் படுகிற அவமானத்தை கர்த்தர் நினைத்தார். ஸ்தோத்திரம். அதான் சங்கீதக்காரன் அவன் சங்கீதங்களில சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எவ்வளவு அழகான தேவனை ஆராதிக்கிறோம் தெரியுமா? ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தில் ரெண்டாவது இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முதல்ல என் சிறுமையை பாருங்கப்பா, ரெண்டாவது என்னை மறக்காம நினைத்தருளுங்கப்பா. காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் என்னை மறந்துட்டாங்கப்பா, எல்லாம் மறந்துட்டாங்க, உதவி செய்வதற்கு மறந்துட்டாங்க, எனக்கு கை தூக்கி விடுவதற்கு மறந்துட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, குடும்பமே என்னை வெறுத்துட்டாங்க. ஆனாலும் நீங்க என்னை மறக்க கூடாது. ஸ்தோத்திரம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அன்பு மகளே, அன்பு மகனே, நீ ஏன் சோர்ந்து போகணும்? சோர்ந்து போகாதே. பாருங்க, அடுத்தது அவங்க சொல்றாங்க, ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஜெபத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், உங்க தேவை சில நேரத்தில் சந்திக்கப்பட தாமதம் ஆகும் என்று சொன்னால் ஒரு சின்ன பொருத்தனை பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, இந்த பிள்ளைய எனக்கு தந்துட்டேன்னு சொன்னா அவன் சகல நாட்கள் உமக்காக கொடுப்பதை செய்தாங்க. அன்னாள் ஸ்தோத்திரம். சாமுவேல் பிறந்த உடனே ஆலயத்தில் ஏலிட்ட கொண்டு போய் ஊழியக்காரனாக அவனை ஒப்பு கொடுத்தாங்க. பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவீங்கன்னு சொன்னா என்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நான் உம்மை கனம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனைனா என்னது உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், நான் ஆண்டவர் எனக்கு தந்திருப்பாருன்னு சொன்னா ஆண்டவருக்காக நான் ஆலயத்தில் சாட்சி கொடுப்பேன், ஆண்டவர் நாம மகிமைப்படுத்துவேன். அன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம சில பொருத்தனைகளை பண்ணி விடுகிறோம். அவசரமா இல்லைன்னா ஆபத்தில் வரும்போது சில காரியத்தை செஞ்சிடுறோம். ஆனால் நிறைவேற்றிருக்கிறோமா? அதையும் சற்று யோசித்து பாருங்க. நான் ஆலயத்தில் ஏதாவது நன்மைக்காக ஜெபம் பண்ணும்போது நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிடுறேன், தீர்மானித்து ஜெபம் பண்ணிடுறேன். அதை நிறைவேற்றிருக்கனா? நிறைவேற்றுங்க பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். அன்னாள் மனம் கசந்து தேவ சமூகத்தில் என் சிறுமையை பார்க்கணும். ஆண்டவரே,
ரெண்டாவது, அடிமையை நீங்க மறக்க கூடாது ஆண்டவரே. மூணாவது, ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை பண்றேன், ஸ்தோத்திரம், என் மகனை உமக்காக அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு சின்ன ஒரு தீர்மானம் பண்ணி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அழகான பதிலை தேவன் கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 20வது வசனத்தை வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி, ஸ்தோத்திரம், ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆண்டவருக்கு மகிமை. இதில் இன்னொரு வார்த்தையும் சொல்லி உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். சாமுவேல் யார் தெரியுமா? கர்த்தருக்காக வைராக்கியம் நிறைந்த ஊழியக்காரன். ஆமென். கர்த்தருடைய ஆசாரியன். மூணாவது, தீர்க்கதரிசி. அருமையான பிள்ளைகளே, நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாய், மாபெரும் தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய், அது மாத்திரமல்ல ஆசாரியனாய், மகிமையான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பாத்திரம் தான். காத்திருந்து ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டா அது அநேக நன்மை இருக்குது. பகலே, உன் காரியம் ஏன் தெரியுமா லேட் ஆகுது? சில காரியம் தாமதம் ஆகுது. இல்ல, இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்பா. அவங்களுக்கு நடந்துட்டு இவங்களுக்கு நடந்துட்டு எனக்கு நடக்க மாட்டேக்கே. சோர்ந்து போகாதே. காத்திருந்தா உனக்கு பெஸ்டா கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். அன்னாளின் ஜெபம் 3 குறிப்பிட்ட காரியத்தை மையமாக வைத்திருந்தது. ஸ்தோத்திரம், ஜெபத்துல எது இருக்கக்கூடாது அதை நான் வேகமா சொல்றேன். நம்ம ஜெபிக்கும் போது எது இருக்கக்கூடாது? யாக்கோபு, ஆண்டவருக்கு மகிமை, 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவேன். ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஜெபத்துல இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் விசுவாசம். ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென். சந்தேகம் என்கிற காரியம் எல்லாம் வந்துடக்கூடாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல நான் ஜெபிக்கிறேன். அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருக்கு மகிமை. சந்தேகப்படுறவன் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதான். பைபிளே இயேசுவே பாருங்களேன். ஸ்தோத்திரம், இயேசு அற்புதம் செய்கிறார். ஆனா அவங்க சொந்த ஊர்ல அவிசுவாசமாய் இருந்ததுனால, அல்லது சில நேரத்தில் அவிசுவாசமாய் ஜனங்கள் ஸ்தோத்திரம் காரியத்தை செய்ததுனால அவர்களுக்கு சில அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியலையா. அவிசுவாசம் ஆண்டவருடைய கரத்தை கட்டி போடுகிறது. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு மகளே? அவன்கிட்ட போகும்போதெல்லாம் விசுவாசத்தோடு போ. நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லவில்லையா? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அல்லவா? நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, எனக்கெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எனக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர்ட்ட பட்சபாதம் இல்லை. அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு அற்புதமான தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? அன்பு பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தர்மையான மாலை நேரத்தில் ஸ்தோத்திரம், உன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அன்னாளுக்கு கட்டளையிட்டார், உங்களுக்கும் கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் அன்னாளின் ஜெபம் என்னுடைய ஜெபமாய் மாறட்டும். எந்த தேவையாயிருந்தாலும், ஆண்டவரே என் சிறுமையை பாருங்கப்பா, என்னை மறக்காதீங்கப்பா, நான் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றேன்ப்பா. அதை நீங்க ஸ்தோத்திரம், அந்த ஜெபத்தை நீங்க பண்ணி பாருங்க பிள்ளைகளே. ஆமென். வேதத்தில் ஒவ்வொரு ஜெபமும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஜெபத்தில் இருக்கக்கூடாத ஒன்று சந்தேகம். ஆமென். அவிசுவாசம் இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் அவிசுவாசத்துக்கு எதிரியா இருக்கிறார். ஸ்தோத்திரம், பிசாசு தான் அவிசுவாசத்தை கொடுக்கிறான், சந்தேகத்தை கொடுக்கிறான். இதெல்லாம் நடக்குமா? ஆமென். ஸ்தோத்திரம், இதெல்லாம் செய்வாரா ஆண்டவர்? உனக்கெல்லாம் செய்வாரா? ஸ்தோத்திரம், அவர் யாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. மூணாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். சங்கீதம், ஆமென், 37:4, சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்.
ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உனக்கு உன் தேவையை சந்தித்து உன் தேவைக்கு தகுந்த காரியத்தை கட்டளிடணுமா? மூணாவது சொல்லுகிறேன், முதல்ல சொன்ன அன்னாளின் ஜெபம் என் ஜெபமாய் மாறட்டும். இரண்டாவது, சந்தேகப்படாம விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருப்பேன். மூணாவது, நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். இது ஒரு முக்கியமான காரியம். ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவர் நல்லவர். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மலர்ச்சி முக மலர்ச்சியை கொடுக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா? ஆமென், ஸ்தோத்திரம். அன்னாலே பாருங்களேன், அன்னாள்கிட்ட ஏலி சொன்ன அந்த மாத்திரத்திலிருந்து அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா திரும்ப அந்த காரியத்தை சொல்லாதீங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். கடந்த நாட்கள் ஒரு தங்கச்சியை பார்த்து சொல்லும் போது சொன்னேன், குழந்தை இல்லை, ஒரு 3 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை பாஸ்டர், ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், ஏம்மா நீ அநேக நாட்கள் ஜோம் பண்ணியிருப்பம்மா, உனக்காக ஜோம் பண்ணாத, மற்ற குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணு. நீ சந்தோஷமா ஆலயத்தில் மகிழ்ச்சியோடு ஆராதி. ஆமென், நிச்சயமாய் உனக்கு நன்மையை தருவார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினேன். பிள்ளைகளே, மனமகிழ்ச்சியாயிருங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த திருச்சபை, கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிலையும் நீங்க மனமகிழ்ச்சியாய் முறுமுறுக்காம இருந்து மனமகிழ்ச்சியாய் இருப்பீங்கன்னா, ஸ்தோத்திரம், நீ வேண்டிக் கொண்டதை தேவன் நிச்சயமாய் உனக்கு கட்டளையிடுவார். அன்னாளின் ஜெபம் என் ஜெபமாய் மாறட்டும். சந்தேகப்படாம கேட்பேன், மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். இந்த 3 காரியத்தை நீங்க நிறைவேற்றுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருக்கிறவங்க வியாதிப்பட்ட இடத்துல உன் கையை வச்சுக்கோங்க. தேவையோடு இருக்கிறவங்க முடிந்தால் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். அன்பு பிதாவே, ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமென், உனக்கு கட்டளையிடுவாராக என்கிற வார்த்தையை சொல்லி இருக்கிறப்பா. அன்னாளின் ஜெபமும் ஆண்டவரே சந்தேகப்படாத ஜெபமும் மனமகிழ்ச்சியாய் தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த கிருபையும் எங்கள் எல்லாருக்கும் தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதிப்பட்ட இடத்துல கரங்களை வைத்திருக்கிறார்களோ அவங்க வியாதிகள் மாறட்டும், வேதனைகள் நீங்கட்டும், வேதனைகள் இல்லாமல் போவதாக. தேவையோடு இருப்பாங்கன்னா எல்லா தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக தாழ்த்தி தருகிறோம். இந்த வாரம் அருமையான உங்கள் சமாதானத்தின் நேரம். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதித்தாங்க. பார்க்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அடிமை தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.